ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளையில எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கும்படிக்கு காலை முதல் இம்மட்டும் வேலை செய்ய பலன் தந்தார். ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே நீர் கொடுத்த சுகத்திற்காக, நீர் கொடுத்த பலத்திற்காக, ஆண்டவரே நீர் தந்த ஜீவனுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஓ ஹல்லேலூயா. இந்த தேசத்துல கர்த்தர் எங்களை வைத்திருப்பதற்கு ஒரு உன்னதமான நோக்கம் உண்டு. அதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தில் நாங்கள் ஜீவனம் பண்ணும்படிக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வேலைக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதை சாப்பிட கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பலத்திற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்திலிருந்து எங்களை வேறு பிரித்தீரே அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. வெளியேற பெற்ற ரட்சிப்பை கர்த்தர் எங்களுக்கு தந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து தேவன் தந்த ரட்சிப்பை உணர்ந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்துல நம்ம எதெல்லாம் கேட்கிறோமோ அதற்கெல்லாம் பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார் அவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்திருக்கிற நல்ல சபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எப்பெல்லாம் நாங்கள் வருகிறோமோ வரும்பொழுதெல்லாம் உடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் எங்களை பலப்படுத்துகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் வராது என்று சொன்னது போல ஆண்டவரே எங்களுக்குள்ளாய் அவைகள் கிரியை செய்கிறதற்காக ஆண்டவரே உம்மை போல எங்களை மாற்றுகிற வசனத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவரை துதிப்பது நல்லதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை பாடி மகிமைப்படுத்துவதற்கு முன்பு ஆண்டவரே என்னிலே குறைகள் இருக்குமானால் ஒரு விஷயம் நீ மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவரை பார்த்து கேட்கலாமா? 2 எஜமான்களுக்கு ஒருவனாலும் ஊழியம் செய்ய முடியாது. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே ஆண்டவரே உலகத்தை வெறுக்கத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஒருவனை பகைத்து ஒருவனை சிநேகிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் உலகத்தை பகைக்க உம்மை நேசிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி இருதயத்திலிருந்து அவரை பார்த்து கேட்கலாமா? ஓ மங்கி எறிகிற திரியை அணையாத ஆண்டவர், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எந்த இடத்துல பலவீனப்பட்டிருக்கிறோமோ இந்த இடம் தான் என்னுடைய வாழ்க்கையில பலவீனமா இருக்கு ஆண்டவரே. என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்க ஆண்டவரே. செய்யணும்னு நினைக்கிறத செய்ய மாட்டேன், செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறத நான் செஞ்சிடறேன். என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. ஆகாதவனாய் நான் போகாதபடிக்கு உம்முடைய பிரசன்னத்தை எங்களிலிருந்து என்னை விட்டு விலக்காமல் என்னை ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே சேர்த்து கொள்வீராகன்னு சொல்லி அவரை பார்த்து கேட்கலாமா? அப்படியே கேட்கும் பொழுது ஓ ஹல்லேலூயா, அர்ப்பணிப்போடு கூட பலனொன்றும் இல்லை தேவா, மாவியால் பலப்படுத்தும் என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து கேட்கலாம். கண்கள் எல்லாம் மூடி இருக்கட்டும். பலனொன்றும் இல்லை தேவா, ஆவியால் பலப்படுத்தும்
பலப்படுத்தும். சத்துவமில்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். சத்துவமில்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். சாத்தானை எதிர்க்க பலன் தாரும். சோதனை ஜெயிக்க பலன் தாரும். சாத்தானை எதிர்க்க பலன் தாரும். சோதனை ஜெயிக்க பலன் தாரும். மாய உலகினை வெறுக்க என்னையும் பலப்படுத்தும். மாய உலகினை வெறுக்க என்னையும் பலப்படுத்தும். பலனொன்றுமில்லை தேவா, ஆவியால் பலப்படுத்தும். சத்துவமில்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். சத்துவமில்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். அப்படியே அவருடைய சமூகத்தில் கேட்ட நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தினார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்தி அப்பாவுக்கு நன்றி சொல்லலாம். ஆண்டவரே, ஓ சத்துவம் தந்ததற்காய் ஸ்தோத்திரம், பலனை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, இந்த நாளிலே என்ன நோக்கத்தோடு எங்களை இந்த கூட்டி சேர்த்திருக்கிறீங்களோ அந்த நோக்கத்தை எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நிறைவேற்றுவீராக. தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்திலே நாங்கள் சுதந்திரித்து கொண்டவர்களாய் கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்திலே பலன் உண்டு. ஹல்லேலூயா, சுகம் உண்டு. ஆமென். தேவன் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை உணர்ந்து தந்தானை துதிப்போமே. திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே என்று சொல்லி பாடி தேவனை மகிமைப்படுத்தும். கரங்களை தட்டி உற்சாகமாய் தந்தானை துதிப்போமே. திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விந்தையாய் நமக்கணந்த நந்தமானவில்ல கரியதோ நன்மை மிக மிக. விந்தையாய் நமக்கணந்த நந்தமானவில்ல கரியதோ நன்மை மிக மிக. தந்தானை துதிப்போமே. ஒய்யாரத்தில் சீயோனே நீயும் மெய்யாக களி கூர்ந்து நேர்ந்து. ஒய்யாரத்தில் சீயோனே ஐயன் இயேசு குனின் கையை கூப்பி துதி செய்குவையே மகிழ் கொள்ளுவையே. நாமும் ஐயன் இயேசு குனின் கையை கூப்பி துதி செய்குவையே மகிழ் கொள்ளுவையே. நாமும் தந்தானை துதிப்போமே. கண்ணார கழித்தாயே நன்மை காட்சியை கண்டு ருசித்து புசித்து கண்ணார கழித்தாயே. என்னு கடங்காத எத்தனையோ நன்மை
நன்மை இன்னும் முன்மேற் சோனா மாறி போர் பெய்துமை என்று கடங்காத எத்தனையோ நன்மை இன்னும் முன்மேற் சோனா மாறி போர் பெய்துமை தந்தானை துதிப்போமே. சுத்தாங்க திருநற்சபையே உன்னை முற்றாய் கொள்ளவே அலைந்து திரிந்து சுத்தாங்க திருநற்சபையே சத்து குலைந்துனை சக்தியாக்க தமிழ் ரத்தத்தை சிந்தி எடுத்து உயிர் வர சத்து குலைந்துனை சக்தியாக்க தமிழ் ரத்தத்தை சிந்தி எடுத்து உயிர் வரம் தந்தானை துதிப்போமே. திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. ஹalleluya ஹalleluya. சத்து குலைந்த உன்னை சக்தியாக்க தம்மின் ரத்தத்தை சிந்தி ஹalleluya சிலுவையிலே நம்மை மீட்டெடுத்த நம்முடைய ஆண்டவர். ரோமர்ல இதுதான் சொல்லப்பட்டிருக்கு 5:6. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார் என்று சொல்லி ஹalleluya ஹalleluya. அவர் நமக்காய் மரித்து நமக்கு பலனை தந்தார். ஹalleluya. சத்துவம் மற்றவர்களுக்கு சத்துவத்தை தந்தார். ஹalleluya. அதை உணர்ந்தவர்களாக நீரே என் பலன் நீரன் அடைக்கலம் என்று பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹalleluya. கரங்களை தட்டி உற்சாகமாய் நீரே என்பலன் நீரன் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என்பலன் நீரன் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. யாக்கோபின் தேவன் என் அடைக்கலம் யெகோவா தேவனே என் பலன். யாக்கோபின் தேவன் என் அடைக்கலம் யெகோவா தேவனே என் பலன். கலக்கமில்லை பயங்கள் இல்லை வாழ்விலே விசுவாசத்தோடு அறிக்கை செய்து இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. கலக்கமில்லை பயங்கள் இல்லை வாழ்விலே நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. கலக்கமில்லை பயங்கள் இல்லை வாழ்விலே நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. கலக்கமில்லை பயங்கள் இல்லை வாழ்விலே நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே என் பலன் நீரன் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன் அவர் கரத்தில் வலிமை நித்தம் பார்க்கிறேன். அமர்ந்திருந்து தேவனை நான் அறிகிறேன் அவர் கரத்தில் வலிமை நித்தம் பார்க்கிறேன். தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியே கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன். தாய்ப்பறவை செட்டை கொண்டு மூடியே கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறீர். நீரே என் பலன் நீரன் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. பசும்புல் வெளியில் என்னை தினம் மேய்க்கிறீர் அமர்ந்த தண்ணீர் ஊற்றி தாகம் தீர்க்கிறீர். பசும்புல் வெளியில் என்னை தினம் மேய்க்கிறீர் அமர்ந்த தண்ணீர் ஊற்றில் தாகம் தீர்க்கிறீர். சத்துருவின் கண்கள் காண என்னையா என் தலையை அபிஷேகம் செய்கிறீர். விசுவாசமா சத்துருவின் கண்கள் காண என்னையா என் தலையை அபிஷேகம் செய்கிறீர். நீரே என் பலன் நீரன் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று
என்னை காக்கும் கண்மலை. காலைதோறும் புதிய கிருபை தருகிறீர், காலமெல்லாம் கருத்தாய் என்னை காக்கிறீர். காலைதோறும் புதிய கிருபை தருகிறீர், காலமெல்லாம் கருத்தாய் என்னை காக்கிறீர். வலப்புறமும் இடப்புறமும் விலகினார், வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவீர். வலப்புறமும் இடப்புறமும் விலகினார், வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவீர். நீரே என் பலன், நீரன் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீரன் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை. சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. ஹல்லேலூயா. அவர் நம்முடைய பலனா இருந்தாரா? கடந்த நாட்கள் எல்லாம் அவர் நம்முடைய பலனா இருந்தாரா? ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே. அப்பா, நீர் எங்கள் பலனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ, புல்லுள்ள இடங்களிலே எங்களை மேய்த்து நடத்துகிறதற்காய், நல்ல மேய்ப்பனாய் கர்த்தர் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. காலைதோறும் உம்முடைய கிருபைகள் ஆண்டவரே புதிதாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தை ஜெயிக்க ஆண்டவரே நீர் தருகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பாடின அடியில பார்த்தோம், அவர் கரத்தின் வலிமை நித்தம் பார்க்கிறேன். எப்போ அவருடைய வல்லமையை நம்ம உணர முடியும் தெரியுமா? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனா தான் இருக்கிறார். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது மாத்திரமே. ஹல்லேலூயா. அதேதான் வேதம் சொல்லுகிறது. அவர் பாதத்திலே அமர்ந்திருந்து அவருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏசாயா 40:31 இவனமாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகைகளைப் போல சட்டைகளை அழைத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்துகிற நல்ல ஆண்டவர். ஆமென். அதை உணர்ந்தவர்களாக கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து சட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவா. எல்லாரும் எழுந்து நின்று பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து சட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து சட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவார். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். தாகத்தோடு அவரை கேட்கலாம். தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய், புது பலன் அடைந்திடுவாய்,
அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய், சிலுவையை சுமந்திடுவாய், ஜெயக்கொடி ஏற்றிடுவாய். சாத்தானின் கோட்டைகளை சத்தியத்தால் தகர்ப்பாய், சிலுவையை சுமந்திடுவாய், ஜெயக்கொடி ஏற்றிடுவாய். புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய், புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய், புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய், புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய். கர்த்தரில் பலனடையும் பாக்கியம் பெற்றிடுவாய், பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனுக்கு வருவாய். கர்த்தரில் பலனடையும் பாக்கியம் பெற்றிடுவாய், பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனுக்கு வருவாய். புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய், புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய், புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய், புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய். தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். தாகமுள்ளவன் மேல் ஆவியை ஊற்றிடுவார், வறண்ட நிலத்தின் மேல் தண்ணீரை ஊற்றிடுவார். புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய், 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 புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய். ஹalleluya ஹalleluya. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்திலே ஆறுகளையும் ஓட பண்ணுகிற ஆண்டவர் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. உம்முடைய பலத்தினாலே ஆண்டவரே எங்களை எடை கட்டுவீராக. இந்த உலகத்திலே சாத்தானை ஜெயிக்கத்தக்கதான பலத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆண்டவரே உம்முடைய பலத்தை ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே உயர்த்துகிறோம் 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 உயர்த்துகிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம், உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லா அந்தகார கிரியைகளின் மேலும் ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு ஜெயத்தை வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஓ எல்லா பலவீனங்கள் மீதும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எல்லா பலவீனங்களையும் சிலுவையிலே கர்த்தர் வெற்றி சிறந்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே யெகோவா ராஃபாவாய் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே பலவீனங்கள் மாறுவதாக, பலவீனங்கள்
மாறுவதாக. ஓ சோர்வுகள் எல்லாம் நீங்கட்டும் ஆண்டவரே. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. வந்த ஒருவரும் வெறுமையாய் போகாதபடிக்கு உம்முடைய பிரசன்னத்தினாலே மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினாலே மூடுவீராக. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவருடைய சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறதை உணர்ந்ததின் நிமித்தம் தான் சங்கீதக்காரன் இவனுமாய் சொல்லுகிறார், ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் தங்கியிருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன் என்று சொல்லி அவருடைய பிரசன்னத்தில் இருப்பது அத்தனை மகிழ்ச்சி, அத்தனை சந்தோஷம், அத்தனை பலன். அதை உணர்ந்தவர்களாக உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எங்கள் துயரம் எல்லாம் மறந்திருப்போம் ஆண்டவரே என்று சொல்லி ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன் என்று சொல்லி உணர்ந்து கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாடலாம். ஓ ஹalleluya. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே. என் பலனை உயர்த்தி அவருடைய பலத்தை பெற்றுக்கொள்வோம். கோட்டையே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான் எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிட்கேனோ ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிட்கேனோ ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்குத்தான். எங்கள் பலனே, எங்கள் கண்மலையே, எங்கள் கோட்டையே,
நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஓ கனத்திற்கும் பாத்திரரே, மகிமைக்கு பாத்திரரே, உன்னதமானவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் நம்பிக்கையே, எங்கள் நங்குரமே, எங்கள் பலனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். கோட்டையே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். யெகோவா ஷம்மாவாய், எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் உம்மை உயர்த்துகிறோம். ஓ ஹல்லேலூயா. எங்கள் நீதியே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் பலனே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஓ உம்முடைய வார்த்தையின்படியே இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக ஆண்டவரே. சமாதானத்தினாலே நிறைப்பீராக, ஆசீர்வதித்து அனுப்புவீராக. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் சிறுகவும் என் தேவாதி தேவன் நீர் பெருகவுமாய் செபிக்கிறோம். இயேசு என்கிற ஈடு நேற்ற நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாம் எல்லோரும் உட்காரலாம். அல்லேலூயா. ஜெபித்து இந்த ஜெப ஆராதனை நம்ம ஆரம்பிப்போம். எங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா சோத்திரம். இந்த மிட் வீக் சர்வீஸில் நீங்கள் வர கிருபை சேர்த்திக்க நன்றி ஆண்டவரே. இத்தனை பேர்களுக்கு இல்லாத சிலாக்கியத்தை கொடுத்தீங்க ஆண்டவரே. அப்பா சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே சோத்திரம். அப்பா நாங்கள் தனிப்பட்ட ஜெபத்துக்கு ஜெபிக்க போகிறோம், அதுபோல் எங்கள் நாட்டுக்காக ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே. சோத்திரம் சபைக்காக ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு ஜெப குறிப்புக்கும் நீ பதில் கொடுக்க தேவனாக இருக்கிற ஆண்டவரே. அப்பா சோத்திரம். இந்த பள்ளிப்படத்தில் இருக்கிற எல்லா ஜெபத்துக்கும் நீ ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்க போகிற தேவனுக்காக நன்றி ஆண்டவரே. பொறுப்படுத்திக்கொள்ளும் துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு இன்னும் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். தேவன் தந்த நல்ல ஆராதனைக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். ஆமேன். கடந்த 4 மாதம் 8 நாட்கள் நம்ம கண்மணி போல பாதுகாத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 128 நாட்கள் இன்னோட முடியுது. வரக்கூடிய 230 நாட்களையும் கர்த்தர் நம்மளுக்கு அது கிருபையாய் நம்ம கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறோம். வேத வசனம் இப்படியா சொல்கிறது, மத்தேயு 21:22, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஆமேன். சபைக்காக ஜெபிக்கொண்ட நேரம் சபை கிட்டத்தட்ட 43 வருடங்களாக நம்மளுக்கு சபையை நடத்தி வந்த தேவனுக்கு சோத்திரம். எல்லாருக்கும் நம்ம எல்லாம் இணைந்து ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கு நல்ல பிதாவே, அப்பா இந்த வனாந்திர தேசத்திலே அப்பா நீரூட்டாய் சபையை கொடுத்தபடியா சோத்திரம் ஆண்டவரே. அப்பா கடந்த 43 வருடங்கள் அப்பா சோத்திரம் இந்த அப்பா தேசத்திலே அப்பா அந்த சபையை நடத்தி வந்த தேவனுக்கு சோத்திரம். அப்பா சோத்திரம் தலைமை போதற்காக வருகிறோம் ஆண்டவரே. சோத்திரம் அம்மாவுக்கு வருகிறோம். அப்பா நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடும் ஆண்டவரே. சோத்திரம் அப்பா சோத்திரம். அப்பா இந்த முதிர் வயதிலும் அப்பா தாங்குவேன் ஏந்துவேன் சுமைப்பேன் என்று சொன்னவரே. அப்பா இத்தனை வருடங்கள் அப்பா அப்பா அவங்களை பாதுகாத்து வந்ததுக்காக சோத்திரம். அப்பா சோத்திரம் ஆண்டவரே. அவங்களுக்கு கம்பெனியில் இருக்க பிரச்சனை எல்லாம் மாற்றி போடும் ஆண்டவரே. சோத்திரம் அப்பா சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம். நீர் தான் அவருக்கு உறுதுணையாக இருந்து எல்லா பிரச்சனைகளையும் அப்பா சோத்திரம் அவர்களுக்கு மன பிரச்சனை எல்லாத்தையும் மாற்றி போடும் அப்பா சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம் வரும் நாட்களிலே அப்பா இது எப்படி ஆயிட்டுன்னு என்று அப்பா ஆச்சரியப்படத்தக்க அப்போ ஒரு நல்ல விஷயத்தை நீ தரப்போகிறதுக்காக நன்றி அப்பா சோத்திரம் சோத்திரம். அதுபோல் அப்பா சோத்திரம் பாஸ்டர் ஆண்ட்ரிக்கா வருகிறோம் ஆண்டவரே. சோத்திரம் அப்பா சோத்திரம். கடந்த நாட்களில் அப்பா ஃபேமிலிக்காக ஜெபித்தோம் ஆண்டவரே. குறித்த நேரத்திலே இப்போ கொண்டு வர கிருபை செய்திரே. சோத்திரம் அப்பா சோத்திரம். அவங்க பிள்ளைகளோட சுகத்துக்காக வருகிறோம். யோகா ராஃபா நீ ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா சோத்திரம் நல்ல சுகத்தை கட்டளை நன்றி ஆண்டவரே. அதுபோல் ஸ்கூல் அட்மிஷனுக்காக வருகிறோம். எல்லா அந்த ப்ராசஸ்லையும் நீர் தான் கூட இருந்து அப்பா தேவன் தான் அந்த காரியத்தை நடத்தினார் என்று எங்கள் சாட்சி சொல்ல கிருபை செய்யும் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம். அதுபோல் ஆண்டவரே சோத்திரம். அப்பா அசிஸ்டன்ட் பாஸ்டருக்காக வருகிறோம் ஆண்டவரே. சோத்திரம். குடும்பத்துக்காக வருகிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடும் ஆண்டவரே. சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம் அப்பா சோத்திரம். அதுபோல் ஆண்டவரே சோத்திரம். அப்பா நாங்கள் சபைக்கு இப்போ ஆலயம் கட்ட அங்கே ஆண்டவரே எல்லாம் அந்த ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சிருக்கு ஆண்டவரே. ஏற்ற அப்பா நாட்களிலே அப்பா தேவன் தயவாது ஆண்டவரே சோத்திரம் யார் மூலமாவது இந்த காரியத்தை வாய்க்க பண்ணும் ஆண்டவரே. அப்பா அப்பா போதர் கொடுத்த தரிசனத்துக்காக வருகிறோம். 2500 ஆத்மாக்கள் கூட அந்த ஆலயம் கட்ட கிருபை செய்யும் ஆண்டவரே. சோத்திரம் அப்பா சோத்திரம் ஆண்டவரே. கூடிய சீக்கிரத்தில் தரிசனம் நிறைவேற போறதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா எங்கள் விசுவாச கண்கள் காண கிருபை செய்யும் ஆண்டவரே. சோத்திரம் அப்பா சோத்திரம்.
அதுபோல் ஆண்டவரே அப்பா சபையில் உள்ள எல்லா அப்பா ஊழியங்களுக்காக வருகிறோம் அப்பா. தடைப்பட்ட ஊழியங்கள் எல்லாம் வருகிறோம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா, சோத்திரம் ஆண்டவரே. அதுபோல் சபையில் உள்ள எல்லா அப்போ தலைவர்களுக்காக வருகிறோம். முன்னின்று பண்ணப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே, சோத்திரம். அதுபோல் ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக வருகிறோம். தேவன் தான் அப்பா ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் அப்பா சோத்திரம் கடந்த நாட்கள் சாட்சி கட்ட ஆண்டவரே, சோத்திரம். பல விதமான ஆபத்து மோசங்களும் பிள்ளைகளை பாதுகாக்கிறீங்க ஆண்டவரே, சோத்திரம் அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா. உம்முடைய தயவு உம்முடைய கிருபை பிள்ளைகளை தேவ பாதுகாப்பு கிருபை செய்யும் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே. அதுபோல் ஆண்டவரே சபையிலேருந்து அப்பா பிள்ளைகள் வெளியே இருக்காங்க, வெளிநாட்டில் இருக்காங்க ஆண்டவரே. அப்போ தூர தேசத்தில் இருக்க பிள்ளைகளுக்கு நீதான் அப்பா சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா சபையில் பிள்ளைகளுக்கு அப்பா சோத்திரம் அப்பா. இந்த சாத்தான் அந்த வலையில் விழாதபடி பாதுகாத்துக்கொள்ளும் ஆண்டவரே, சோத்திரம். பிள்ளைகளை அப்பா சோத்திரம் வேத வசனத்திலே அப்போ நிலைநாட்ட அப்பா தினந்தோறும் பிள்ளைகளை பாதுகாக்க கிருபை செய்ய ஆண்டவரே, சோத்திரம் அப்பா, சோத்திரம். துதிக்கான மகிமையெல்லாம் நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். வேதவசனம் எப்படியா சொல்லியது? மத்தேயு 18:19 உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாயிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆமென். கடந்த நாட்களில் இந்திய தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டியரும் கடந்த மாதம் 22ஆம் தேதியில் பகல்காமில் ஏற்பட்ட தீவிரவாத தாக்குதலில் 26 பேர் இறந்தாங்க. ஸோ அவங்க குடும்பத்துக்காக கர்த்தர் ஒரு நல்ல சமாதானத்தை கொடுக்கணும். அதுபோல் கடந்த நாட்களிலே இப்போ இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு யுத்தம் இருக்குது. யுத்தங்களை ஓய பண்ணிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஆமென். மாறி மாறி அவங்க வந்து ட்ரோன்லாம் சுட்டி வீழ்த்திருக்கிறாங்க. 25 ட்ரோனை வந்து இந்தியாவிலேருந்து அனுப்புனதை அவங்க சுட்டி வீழ்த்திருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பல விதமான இதை வந்து ஆப்ரேஷன் சிந்தூர்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் இந்த போர் மேகங்களை வந்து இது பண்ணணும். அதுபோல் வந்து அவங்க சைடில் வந்து ஒரு 70 பேர் பலியாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. கர்த்தர் இந்த எல்லாத்தையும் மாற்றி போடணும். அதுபோல் வந்து இந்தியாவில் ஒரு 15 நகரில் அவங்க தீவிரவாத தாக்குதலுக்கு திட்டமிட்டிருக்காங்க. அது வந்து ஏர் டிஃபென்ஸ் மூலமாக அது வந்து தாக்குதலில் வந்து முறியடிக்கப்பட்டிருக்குது. ஸோ அதுபோல் வந்து பல கண்ட்ரிகள் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லி இன்டைரக்டாக பண்ணியிருக்காங்க. எல்லாம் மாறணும். சங்கீதம் 46:9 எப்படி சொல்லிடுது? அவர் பூமியின் கடைமினை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். ஆமே. வெள்ளை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். ஆமே. எல்லா அதுக்காண்டும் இஸ்ரேல் பாலஸ்தீனுக்காக ஜெபிப்போம். அதுபோல் பல நாடுகளில் பிரச்சனை நடக்குதுருக்கு. யோவான் 14:27 சொல்லுவது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆமென். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். கடந்த நாட்களில் இஸ்ரேலுக்கும் ஏமனுக்குள்ள பிரச்சனை இருந்துச்சு. அதுக்காக ஜெபிப்போம். அதுபோல் ரஷ்யா உக்ரைன் இப்போ வந்து ஒரு கடந்த ஒரு இன்னைக்குலேருந்து ஒரு 3 நாளுக்கு வந்து சீஸ்ஃபயர் இது பண்ணியிருக்காங்க. ஒரு போர் இடைநிறுத்தம் சனிக்கிழமை மிட்நைட் வரை இருக்குது. ஒரு நிரந்தரமாக ஒரு போர் நிறுத்தம் வரணும். அதுக்காக ஜெபிப்போம். கிட்டத்தட்ட வந்து 1169 நாட்கள் இந்த போர் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 3 வருஷம் 2 மாதம் எல்லாத்தையும் இது பண்ணு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3,80,000 பேர் ஊண்டடாக இருக்காங்க. 40,000 பேர் வந்து மறிச்சிருக்காங்க. கர்த்தர் தான் இந்த இதெல்லாத்தையும் மாற்றி போடணும். நான் ஜெபித்து நம்ம முடிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா எங்கள் சொந்த தேசத்துக்காக வருகிற ஆண்டவரே, சோத்திரம் அப்பா, சோத்திரம் அப்பா. இந்த தேசத்துக்கு ஆண்டவரே அப்பா கடந்த நாட்களில் அப்பா அந்த தீவிரவாத தாக்குதலினாலே அப்பா சோத்திரம் 22 அப்பா சோத்திரம் 26 குடும்பங்கள் அப்பா சோத்திரம் இறந்தாங்க ஆண்டவரே. ஸோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர்தான் ஆண்டவரே அப்பா சோத்திரம் தகப்பா இருந்துட்டு அப்பா நல்ல ஒரு ஒரு சமாதானத்தை கொடுக்க ஆண்டவரே, சோத்திரம் அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா. உலகம் கொடுக்க சமாதானம் இல்லை, நீர் கொடுங்க ஆண்டவரே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் உண்மை கண்டுகொள்ள கிருபை செய்யும். இதுபோல் அந்த தீவிரவாத தாக்குதல் எங்கள் நாட்டில் அப்பா வராதபடி கிருபை செய்யும். எல்லா ஸ்டேட்டையும் நீ பொறுப்படுத்திக் கொள்ளும், பவுண்டரி எல்லாம் பொறுப்படுத்திக் கொள்ளும் அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா. தலைவர்களுக்கு தேவையான ஞானத்தை கூட ஆண்டவரே அப்பா, சோத்திரம் அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே அப்பா. இது போல் ஆண்டவரே பலவிதமான ஆண்டவர் தாக்குதலுக்கு தீர்மானித்திருக்க ஆண்டவர் எல்லாத்தையும் முறியெடுத்து போட ஆண்டவரே, சோத்திரம் அப்பா, சோத்திரம் அப்பா. இனிமேல் எந்த விதமான உயிர் காயங்கள் எதுவும் வராது கிருபை செய்யும் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா, சோத்திரம். அதுபோல் ஆண்டவரே அப்பா பல நாட்களாக ஜெபித்து வருகிறோம் அப்பா. அந்த ரஷ்யா உக்ரைனுக்காக வருகிறோம் ஆண்டவரே, சோத்திரப்பா. அந்த 3 நாட்கள் அப்பா அந்த போர் நிறுத்தத்துக்காக வருகிறோம் ஆண்டவரே, சோத்திரப்பா, சோத்திரம் அப்பா. இது போல் ஒரு நிரந்தர போர் நிறுத்தம் வர கிருபை செய்யும் அப்பா. கிட்டத்தட்ட 3 வருடங்களாக அப்பா அந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே, சோத்திரப்பா, சோத்திரம். நாங்கள் பல நாட்கள் ஜெபித்தோம் அப்பா. அந்த ஜெபத்தை கேட்டு ஒரு 3 நாள் போர் நிறுத்தம் அப்போ உண்டாயிருக்கு ஆண்டவரே, சோத்திரப்பா, சோத்திரம். தலைவர்கள் 2 நாட்டு தலைவர்களுக்கு நல்ல ஒரு சமாதான உடன்படிக்கை உண்டு பண்ண கிருபை செய்யும் அப்பா. கர்த்தர் நீர் தான் ஆண்டவரே சமாதான காரணராக இருக்கிற ஆண்டவரே அப்பா, சோத்திரம் ஆண்ட சோதரம் உண்மை கண்டுகொள்ள கிருபை செய்யும் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா, சோத்திரம். உலக தலைவர்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா சுய நோக்கத்தோடு அங்கள் செயல்படுறாங்க ஆண்டவரே, சோத்திரம் அப்பா, சோத்திரம் ஆண்டவரே. அதுபோல் இஸ்ரேல் அப்பா சோத்திரம் சுற்றியுள்ள நாடுகளுக்காக வருகிறோம் அப்பா. மிடில் ஈஸ்ட் தேசத்துக்காக வருகிறோம் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா. எல்லா போர் மேயங்கள்லாம் மாற்றி போடும் ஆண்டவரே, சோத்திரம் அப்பா, சோத்திரம்.
அதுபோல் நாங்கள் வாழ்கிற யூஏ தேசத்துக்காக வருகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். 7 அப்பா எமிரேட்ஸ்க்காக வருகிறோம், தலைவர்களுக்காக வருகிறோம் அப்பா. நல்ல அப்பா திட்டங்களை கொண்டு வர கிருபை செய்யும் ஆண்டவரே. அதுபோல் விலைவாசிக்காக வருகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இது மூலம் பலவிதமான மக்கள் கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. அதுபோல் உம்முடைய பிள்ளைகளுக்கு அப்பா, அதுபோல் சுவிசேஷத்தை அறிவிக்க அப்பா ஸ்தோத்திரம். இந்த நாடானது அப்பா பலவிதமான வாசலை உருவாக்கி இருக்கு ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவரும் சுவிசேஷத்தை அறிவிக்க உம்முடைய பிள்ளைகளை கொண்டு வர கிருபை செய்யும் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்டவர்கள் இன்னும் அப்பா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை சபைக்கு கொண்டு வர கிருபை செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். ஆத்தும ஆதாயம் செய்ய ஒவ்வொருவரையும் நாங்கள் தத்தம் செய்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. சபையில் உள்ள பிள்ளைகள் இன்னும் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊக்கமாக ஜபிக்க கிருபை செய்யும் ஆண்டவரே. பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி கன மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகம் சொல்லாமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்மை பலப்படுத்துகிற தெய்வம் இந்த மாலை நேரத்தில் நம்ம மத்தியில் காணப்படுகிறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, God is here to strengthen you. ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவதற்கு இந்த மாலை வேளையில் கடந்து வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையுண்டதாக. ஒரு சில அறிவிப்புகளை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறோம். நீங்கள் கவனித்து அதற்கேற்றாற்போல் செயல்பட உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். நமக்கு வருகிற சனிக்கிழமை உபவாச ஜெபம் காலை 10 மணி அளவில் சென்ட் ஜேம்ஸ் அண்ட் ஜான் ஹால் வைத்து நடைபெறுகிறது. வழக்கமான உபவாச ஜெபமாக இது நடைபெறும். ஆனால் இந்த உபவாச ஜெப நாட்களிலே கர்த்தர் அற்புதங்களை செய்ய போதுமானவர். கடந்து வாருங்கள், தேவன் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காலை 6:45 9 மணிக்குமாக 2 ஆராதனைகள் இதே வளாகத்தில் இதே ஆலயத்தில் வைத்து நடைபெறும். நீங்கள் தொடர்ந்து ஜெபத்தோடு கடந்து வர உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நம்ம ஞாயிற்றுக்கிழமை எடுக்கப்படும் மிஷன் ஆஃபரிங் நவஜீவ மண்டல் சில்ட்ரன்ஸ் ஹோமுக்காக அது ஏறெடுக்கப்படுகிறது. ஆகவே உற்சாகமாய் கொடுக்க உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். மே, ஜூன், ஜூலை ஆகிய 3 மாதங்களிலே சேகரிக்கப்படும் மிஷன் ஆஃபரிங் நவஜீவ மண்டலுக்காக சேகரிக்கப்படுகிறது. வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு 2வது வாரமாக இருக்கிறபடினாலே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மீட்டிங் நமக்கு இருக்கிறது. காலை 11:15 முதல் 12:45 வரைக்கும் பிரதர்ஸ் மீட்டிங் சென்ட் மேத்யூ ஹாலிலும் சிஸ்டர்ஸ் மீட்டிங் சென்ட் தாமஸ் ஹாலிலும் வைத்து நடைபெறும். ஆகவே நீங்கள் சகோதர சகோதரிகள் ஜெபத்தோடு வந்து பங்கு பெற உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஞானஸ்நானத்திற்காக இந்த மே மாதத்தில் நீங்கள் ஆயத்தமாய் காணப்படுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பிரதர் பாபுவை தொடர்பு கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ப்ரேயர் செல் நமக்கு 28 இடங்களில் நடைபெறுகிறது. பிரதர் தினகரன் மற்றும் பிரதர் குமாரடை அணுக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அவுட்ரீச் கேம்ப் விசிட்காக பிரதர் சைமனையும் பிரதர் சிவராஜையும் அணுக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கவுன்சிலிங் வேதத்தின் அடிப்படையில் நமக்கு ஆலோசனைகள் தேவைப்பட்டால் பிரதர் துரை அவர்களை அணுக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய பிரான்ச் சர்வீஸ் உமல் கோயிலில் வைத்து நடைபெறும் பிரான்ச் சர்வீஸ் ஒவ்வொரு வெனஸ்டேயும் 8:30 மணி முதல் 9:30 மணி வரைக்கும் நடைபெறுகிறது. பிரதர் ஜான் சண்முகம் பிரதர் டார்வினை நீங்கள் அணுக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். மிட்வீக் சர்வீஸ் அடுத்த வாரத்தில் நமக்கு கனம் கொடுக்கும் தேவன் காட் ஹூ ஹானர்ஸ் என்ற தலைப்பில் தேவ வார்த்தை கேட்க இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை பலப்படுத்துகிற தெய்வம். ஆமென். ஸ்தோத்திரம். நம்மை அவர் நேசிக்கிறவர், ஆதரிக்கிற தெய்வம், நம்மை பலப்படுத்துகிற தெய்வமாய் அவர் காணப்படுகிறார். கர்த்தருக்கு மகிமையுண்டதாக. குடும்பத்தாரோடு இந்த மாலை நேரத்தில் வந்து உங்களோடு சேர்ந்து ஆராதிக்கும் ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து தேவநாமம் நம்மத்தில் மகிமைப்படுவதாக. இப்பொழுது தேவ வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். அல்லேலூயா. இந்த இரவு வேளையிலையும் சபையாய் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தருடைய பாதத்திலே காத்திருக்க கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஒரு பெரிய பாக்கியம். நம் வேலை தேடி தான் அந்த தேசத்துக்கு வந்தோம். ஒரு ஆந்திரமான தேசம். ஆனால் கர்த்தர் கிருபையாய் ஈவாய் நமக்கு இந்த சபையை தந்திருக்கிறார். இப்படிப்பட்ட நேரங்களை தந்திருக்கிறார். இதில் கலந்து கொள்ளுகிற ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாய்ப்பினை தந்த போதகர்களுக்கும் சபையின் தலைவர்களுக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். நம்ம எல்லோரும் ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என்னுடைய கண்களை திறந்துள்ள ஆண்டவரே என்று சொல்லி சங்கீதக்காரர் ஜபித்தது போல நம்ம ஒவ்வொருவருடைய இயக்கங்களும் நம்ம ஒவ்வொருவருடைய வேண்டுதலும் அதுவாக இருக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கணும். ஆண்டவரே, ஏதோ நான் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வருகிறேன் போகிறேன் என்று சொல்கிறது போல் அல்ல. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் கர்த்தர் பிரத்யேகமாக என்னோடு கூட பேசணும்ப்பா. உம்முடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளது. உம்முடைய வார்த்தைகள் உயிர்ப்பிக்கிறது.
உம்முடைய வார்த்தைகள் உணர்த்துவிக்கிறது. உம்முடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்துகிறது. இந்த மாலை வேளையிலே கர்த்தர் எங்களை பலப்படுத்தணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு தாகத்தோடு ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே எங்களோடு கூட பேசுங்கப்பா. பேசுகிறது நான் அல்ல ஆண்டவரே, நம்முடைய திரு ரத்தத்துக்குள்ளே மறைத்து கொள்ளும். நான் பலவீனமானவன், குறைவுள்ளவன் ஆண்டவரே. கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக. உடைய திருக்கரத்தில் முழுவதுமாய் தருகிறோம். உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஹல்லேலூயா. இந்த நாளின் ஆதார வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 13வது வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லி அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இந்த நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம் பட்டணத்திலே சிறைச்சாலையில் இருக்கிற பொழுது அவருக்கு உதவிய அந்த பிலிப்பு சபைக்கு ஒரு நன்றி தெரிவித்து அவர் இந்த நிருபத்தை, இந்த கடிதத்தை எழுதுகிறதை பார்க்கிறோம். இந்த சபை மக்களுக்கு அவர் நன்றி தெரிவித்து இந்த நிருபத்தை அவர் எழுதி அனுப்புகிறதை பார்க்கிறோம். இந்த நிருபத்தில் 2 முக்கியமான காரியங்களை அவர் வலியுறுத்துகிறார். முதலாவது, இந்த சபையிலுடைய ஒற்றுமையை குறித்து அவர் அந்த நிருபத்திலே எழுதுகிறார். 1வது 2வது அதிகாரங்களிலே நம்ம அதை வாசிக்கிறோம். ஏக சிந்தையாயிருங்கள், ஏக அன்பாயிருங்கள், இசைந்த ஆத்துமாவாயிருங்கள் அப்படின்னு சொல்லி தாழ்மைக்கு குறித்து கிறிஸ்துவானவர் தன்னை எப்படி தாழ்த்தினார் இந்த காரியங்களெல்லாம் சொல்லி அவர்களிடத்திலே ஒற்றுமையை குறித்து முதலாவது அவர் வலியுறுத்துகிறதை நம்ம இந்த அதிகாரங்களிலே வாசிக்கலாம். அதற்கடுத்ததாக அவர் மகிழ்ச்சி, சந்தோஷத்தை குறித்து அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். இந்த நிருபத்திலே கிட்டத்தட்ட 16 இடங்களிலே அவர் மகிழ்ச்சி, சந்தோஷம் என்று சொல்லி அவர் அந்த காரியத்தை அவர் வலியுறுத்தி எழுதுகிறார். அவர் இருக்கிறது சிறைச்சாலையிலே, ஆனால் அவர் எழுதுகிற காரியம் அவர் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். இதை எல்லாவற்றையும் எழுதிவிட்டு தான் கடைசியாக இந்த ஒரு பெரிய ஒரு போல்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் எழுதுகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதற்கு மேலுள்ள வசனங்களெல்லாம் வாசித்து பார்த்தோன்னு சொன்னால், எந்த விதத்திலையும் நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாய் கடந்து போனாலும், எப்படிப்பட்ட காரியங்கள் என்னை வந்து சந்தித்தாலும், நான் சிறைச்சாலையில் இருந்தாலும், எந்த விதத்திலையும் நான் திருப்தியுள்ளவனாக இருக்க போதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி எழுதிவிட்டு தான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்று சொல்லி அவர் எழுதுகிறார். பாவம் நிறைந்த, அநீதி நிறைந்த, மாறுபாடுகள் நிறைந்த இந்த உலகத்தில் நாம் பரிசுத்தமாய் வாழ தேவனுடைய பலன் நமக்கு தேவை. தேவனுடைய பலன் நமக்கு தேவை. உலகம், மாமிசம், பிசாசு இவைகளெல்லாம் ஜெயித்து ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சொந்த பலத்தினாலே நிச்சயமாய் முடியாது. நிச்சயமாய் நமக்கு தேவனுடைய பலன் நமக்கு தேவை. சாத்தான் பல விதங்களிலே நம்மை ஏதாவது ஒரு விதத்திலே அவன் தள்ளுவதற்கு எல்லா விதமான காரியத்தையும் அவன் செய்து கொண்டே இருப்பான். குற்ற உணர்வுகளை அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையிலே அவன் கொண்டு வந்தே இருப்பான். அவிசுவாசத்தை நமக்குள்ளே அவன் எப்பொழுதும் அவன் விதைத்து கொண்டே இருப்பான். தோல்வியான எண்ணங்களை நம்முடைய இருதயத்திலே அவன் அநேக வேளைகளிலே கொண்டு வந்து கொண்டே இருப்பான். அவன் இழப்புகளை, பலவீனங்களை, போராட்டங்களை, இப்படி நம்மளை ஏதாவது ஒரு விதத்திலே அவன் நம்மளை எப்படியாவது தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி சாத்தான் பல விதங்களிலே அவன் முயற்சித்து கொண்டே இருப்பான். ஏனென்று சொன்னால், நாம் பரிசுத்தமாய் வாழ்வது, நாம் சாட்சியாய் வாழ்வது, நாம் வெற்றியாய் வாழ்வது ஒரு நாளும் சாத்தானுக்கு விருப்பமில்லாத காரியம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு 5:8 எழுதுகிறதை பார்க்கிறோம். உங்கள் எதிராளியான பிசாசானவன் எவனை வஞ்சிக்கலாமோ என்று, விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான்.
அவன் சுற்றி திரிகிறான். யார் யாரை எப்படி விழுங்கலாம், யார் யாரை எப்படி தள்ளலாம் என்று சொல்லி அவன் சுற்றி திரிகிறான் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. நம்மை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. நம்மை கிறிஸ்து பலப்படுத்துவார் என்று சொன்னால் எல்லாவற்றையும் மேற்கொள்ள நமக்கு பலன் உண்டு. அவர் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் சாதாரண ஒரு மனுஷன் நம்மளை பலமான தைரியமான ஒரு வார்த்தை சொன்னால் என்றால் நமக்கு எவ்வளவோ ஒரு பெரிய தம்பாக இருக்கும், பலமாக இருக்கும். ஆனால் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், சர்வத்தையும் படைத்த ஆண்டவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான போராட்டங்களிலிருந்து நாம் மீண்டு வர முடியும். அதைத்தான் பார்க்குறோம். அவர் தள்ளாடுகிற முழங்கால்களை அவர் பலப்படுத்துகிற கர்த்தர். அவர் நெறிந்த நாணலை ஒரு நாளும் முறியாதவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் மங்கி எரிகிற திரியை ஒரு நாளும் அணையாதவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை ஒவ்வொரு காரியத்திலேயும் நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். சங்கீதக்காரர் தன்னுடைய எல்லா சத்துருக்களிலிருந்தும் கர்த்தர் தன்னை விடுவித்த பொழுதும், சவுலினுடைய கையிலிருந்து கர்த்தர் தன்னை மீட்டு கொண்ட பொழுது, சங்கீதம் 18 அவர் இப்படி எழுதுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே உம்மிலே நான் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே. அப்படி நாம் ஆண்டவருடைய சார்ந்து கொள்ளுகிற பொழுது அவர்தான் நம்முடைய பலன். மற்ற எந்த ஒரு காரியத்தை நம்பியிருத்தோன்னு சொன்னால் நிச்சயமாகவே தோற்று போவோம். மனுஷர்களோ இல்லை என்று சொன்னால் நம்முடைய அதிகாரங்களோ வேலையோ பணமோ எந்த ஒரு காரியத்தை ஒருவேளை நம்ம நம்பியிருந்தோன்னு சொன்னால் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே அது ஒரு தோல்வியில் தான் முடியும். ஆனால் நாம் கர்த்தருடைய பலத்தை நம்பியிருக்கிற பொழுது, கர்த்தரை சார்ந்து கொள்கிற பொழுது, அவர் நம்மை பலப்படுத்துகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையாய் மாறும். நம்ம ஒரு வேதத்தில் ஒரு 4 காரியங்களை கர்த்தர் நம்மளை எப்படி பலப்படுத்துகிறார், எதன் மூலமாய் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார், கர்த்தரிடத்திலிருந்து எப்படி நாம் பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஒரு 4 காரியங்களை சுருக்கமாய் நம்ம தியானிக்கலாம். முதலாவது நம்ம பார்க்கிறோம், நாம் கர்த்தருடைய நாமத்திலே ஒரு பெரிய பலன் உண்டு. கர்த்தருடைய நாமத்திலே ஒரு பெரிய பலன் உண்டு. நம்ம பிலிப்பியரில் வாசிக்கிறோம், வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்குகிற நாமம். அவருடைய நாமம் மகத்துவமுள்ள நாமம். இந்த உலகத்திலே எத்தனையோ காரியங்களுக்கு பெரிய பவர் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். எத்தனையோ காரியங்களுக்கு ஒரு பவர் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் இது எல்லாவற்றையும் விட மேலாக இயேசுவின் நாமத்துக்கு, நம்முடைய தேவனுடைய நாமத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலன் உண்டு. அது வானோர், பூமியில் உள்ளோர், பூமிக்கு கீழானோர் எல்லாரும் முழங்கால்களை முடக்குகிற அளவுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கிற நாமம். அது மகா பெரிய நாமம், அது மகத்துவமுள்ள நாமம் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய நாமத்திலே அளவற்ற பலன் உள்ளது. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் தேவனுக்கு அநேக பெயர்கள், அநேக நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 272 நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு பெரிய குணாதிசயம் உண்டு. அதில் ஒரு பெரிய அர்த்தங்களும் ஆழங்களும் உண்டு. அவர் இரட்சகர், அவர் இம்மானுவேலர், அவர் கிறிஸ்து, அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமை உள்ளவர். அவருடைய நாமம் யெகோவா, அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்று சொல்லி பார்க்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவர். அவர் எல்ரோய், அவர் நம்மை காண்கிறவர். அவர் எல்ஷடாய். அப்படி அவருடைய நாமம் எத்தனையோ நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அவர் எலோஹீம், எங்கும் நிறைந்திருக்கிறவர், அவர் உருவாக்குகிறவர், அவர் உண்டாக்குகிறவர். இப்படி அவருடைய நாமம், அவருடைய பெயர் எத்தனையோ இந்த விதத்தில் உண்டு. இது எல்லாம் ஏன் எழுதப்பட்டிருக்கு என்று சொன்னால், எல்லாம் நமக்காக, நான் பயன்படுத்துவதற்காக, நாம் அதை பற்றி கொள்வதற்காக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். விசுவாசத்தோடு கூட அந்த நாமத்தை, அந்த பெயரை, அந்த குணாதிசயத்தை நம்ம பிடித்து கொள்ளுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய பலத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி தான் தாவீது கோலியாத்தை வெற்றி கொண்டார். அப்படி தான் அவர் இருந்த அந்த சூழ்நிலையில் அவர் யுத்த வீரனும் அல்ல, அவர் யுத்தத்தை அறியாதவர், அவர் தன்னுடைய சகோதரர்களை மாத்திரம் பார்க்க போனவர். ஆனால் கோலியாத் ஒரு மிகப்பெரிய வெற்றி வீரனாக இருந்தார். அவருக்கு எல்லாம் தெரியும், அவன் கையில் எல்லா விதமான ஆயுதங்களும் இருந்தது. ஆனால் அவர் பார்க்குறோம் 1 சாமுவேல் 17:45
இப்படி சொல்கிறார், நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் வருகிறார். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். ஒரு பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் அநேக வேளைகளிலே கோலியாத்துகளை சந்திக்க வேண்டியது இருக்கிறது. அநேக வேளைகளிலே கோலியாத்துகளை சந்திக்க வேண்டியது இருக்கிறது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, மாம்சீகத்துக்கு அடுத்த காரியங்களிலே அநேக வேளைகளிலே நாம் கோலியாத்துகளை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது. நம்முடைய குடும்ப வாழ்விலே, நாம் வேலை செய்கிற இடங்களிலே, சமுதாயத்திலே, நண்பர்கள் மத்தியிலே அநேக வேளைகளிலே நமக்கு எதிராய் கோலியாத்துகள் நிற்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த கோலியாத்துகளை நாம் வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மாம்சீக பலத்தினாலோ ஞானத்தினாலோ அல்ல, நம்ம ஒன்றே ஒன்று தான் செய்ய முடியும். கர்த்தரை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். எப்படி தாவீது கோலியாத்தை வெற்றி கொண்டாரோ அதே போல நாமும் இந்த கோலியாத்துகளை வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய நாமத்தை விசுவாசத்தோடு அறிக்கையிடுகிற பொழுது அது நோயாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் நமக்கு விரோதமான எதிர்ப்புகளாக இருக்கலாம், நமக்கு விரோதமாய் வருகிற எந்த ஒரு காரியமாக இருக்கலாம். கர்த்தரிடத்தில் நாம் அந்த நாமத்தை நாம் பற்றி கொண்டு விசுவாசத்தோடு கூட அறிக்கையிட்டு நாம் வெற்றியை சுதந்திரித்து கொள்ள முடியும். நீதிமொழிகள் 18:10 இப்படி வாசிக்கிறோம், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்ப. பலத்த துருகம் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பலத்த துருகம், ஸ்ட்ராங் டவர், அது ஒரு பலத்த துருகம். நாம் நினைப்பதற்கு மேலாய் அவருடைய நாமத்திலே வல்லமை உண்டு. நாம் முதலாவது பார்க்கிறோம், கர்த்தருடைய நாமத்திலே பலன் உண்டு. அந்த கர்த்தருடைய நாமத்தை நாம் விசுவாசத்தோடு கூட அறிக்கை எடுக்கிற பொழுது தேவ பலன் நம்மை ஆட்கொள்ளுகிறதா இருக்கிறது. ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம், தேவனுடைய வசனத்திலே பலன் உண்டு. தேவனுடைய வசனத்திலே பலன் உண்டு. கர்த்தருடைய வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. வேதத்திலே பார்க்கிறோம், சங்கீதம் 119 அநேக வசனங்கள் உண்டு. சங்கீதக்காரர் எழுதுகிறார், உம்முடைய வார்த்தையின்படி என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே. இந்த ஒவ்வொரு வசனங்கள் 25, வசனம் 50, வசனம் 93, வசனம் 107, வசனம் 154, ஒவ்வொரு வசனங்களையும் நம்ம வாசித்து பார்த்தோன்னு சொன்னால் என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே என்று சொல்லி அப்போ சோர்ந்து போகிற வேளைகளிலே, பலவீனமான சூழ்நிலைகளிலே கர்த்தருடைய வசனம் நம்மளை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. யார் யாரெல்லாம் அந்த வசனத்தை விசுவாசிக்கிறோமோ அவர்களுடைய கர்த்தருடைய வசனம் உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அது விசேஷமாய் சங்கீதம் 119, 130 இப்படி நம்ம வாசிக்கிறோம், அந்த வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளையும் உணர்வுள்ளவாக்கும். அப்போ நம்ம பார்க்கிறோம், பேதைகள் அறியாதவர்கள், புரியாதவர்கள், ஒரு காரியத்தை செய்ய தெரியாதவர்களை அவளை உணர்வுள்ளவர்களாக கர்த்தருடைய வசனம் அவளை மாற்றுகிறதா இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். நம்ம பார்க்கிறோம், நம்ம சாப்பிடுகிறோம், அப்போ எப்படி நம்முடைய உடலுக்கு ஒரு பலத்தை கொடுக்கிறதோ, ஒரு புஷ்டியை கொடுக்கிறோ, அதே போல கர்த்தருடைய வார்த்தை அது ஆவியாகவும் ஜீவனாய் இருக்கிறது. அது நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது, அது நம்மை குணமாக்குகிறதா இருக்கிறது, அது நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல், இந்த வசனத்தை வாசிப்போம், அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனத்தில் இப்படி சொல்கிறார், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகள் தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது என்று சொல்லி எழுதுகிறதை பார்க்கிறோம். இது ஒரு பெரிய தேவ பலன். இது என்ன பலன்? கர்த்தருடைய வசனத்தினுடைய பலன். கர்த்தருடைய வசனத்தினுடைய பலன், வசனம்தான் தேவனுடைய பலன். எபேசியரில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வசனத்தை ஆவியின் பட்டயத்துக்கு ஒப்பிட்டு எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே வசனத்தை தியானிக்கிற பொழுது, வசனத்தை நாம் அப்பியாசிக்கிற பொழுது, வசனத்திலே நாம் இன்னும் உறுதி கொள்கிற பொழுது, கர்த்தருடைய வசனத்திலே நாம் இன்னும் ஆழமாய் கர்த்தருடைய வசனத்தை நம்ம கை கொள்ளுகிற பொழுது, கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது அது நம்மள கிரியை செய்கிறதா இருக்கிற பொழுது, கால்களுக்கு தீபம் என்று சொல்லி பார்க்கிறோம், பாதைக்கு வழி தெரியாத, நமக்கு எங்கே போகணும், எப்படி செய்யணும், இந்த காரியத்தை நான் எப்படி நான் முன்னெடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம குழம்பி போயிருக்கிற வேளையிலே கர்த்தருடைய வசனம் நமக்கு வழிகாட்டுகிறதா இருக்கிறது.
கர்த்தருடைய வசனம் நம்மை தூக்கி எடுக்கிறதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பலன் நமக்கு தேவை என்று சொன்னால் மிக மிக முக்கியமான ஒரு காரியம் கர்த்தருடைய வசனம் நம்மில் இருக்க வேண்டும். அது நம்முடைய வாயில் இருக்க வேண்டும், நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். அது ஒவ்வொரு நாளும் நம்ம அதை அசை போட்டு கொண்டே இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த சூழ்நிலை வழியாய் நம்ம கடந்து போனாலும் கர்த்தருடைய வசனம் நம்மை ஆற்றும். கர்த்தருடைய வசனம் நம்மளை ஆறுதல் படுத்தும். கர்த்தருடைய வசனம் நம்மளை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. இது 2வது காரியம் நம்ம பார்த்தோம். கர்த்தருடைய வசனத்தினாலே நாம் தேவ பலனை பெற்றுக்கொள்கிறோம். 3வது காரியத்தை பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகம் வாசிக்கலாம். 40வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினால் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த இடத்துல பார்க்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒரு புது பலத்தை குறித்து இந்த இடத்துல கர்த்தருடைய வசனம் நமக்கு போதிக்கிறதா இருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருப்பது என்று சொன்னால் என்ன? நம்ம அநேக வேளைகளிலே இந்த வார்த்தைகளை கர்த்தருக்கு காத்திருக்கிறாள் என்று சொல்லி படித்து விட்டு கடந்து போகிறோம். இன்னும் கொஞ்சம் அதை ஆழமாய் நம்ம தியானித்தோம் என்று சொன்னால், கர்த்தருக்கு காத்திருத்தல் என்று சொன்னால் தேவனோடு தனித்திருத்தல், தேவனோடு நேரத்தை செலவழித்தல், தேர்ந்தெடுத்து நேரத்தை தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருப்பது, உபவாசத்தோடு நம்மை ஒடுக்கி ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறது, தேவனிடத்திலே நம்மளை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறது, நம்மை முழுவதுமாய் தேவனிடத்திலே மறைக்காமல் நாம் ஆண்டவரிடத்திலே நம்முடைய காரியங்களை முழுவதுமாய் சொல்லுவது, நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய குறைவுகளை, நாம் தவறிப்போன காரியங்களை ஆண்டவரிடத்திலே அறிக்கையிடுவது. இன்னும் பார்த்தோன்னு சொன்னால் தேவனுக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற அந்த உறவை நம்ம மீண்டும் ஒரு முறை சீர்தூக்கி பார்ப்பது, முழுவதுமாய் நம்ம தேவனை சார்ந்து கொள்ளுவது. நம்ம எப்படி ஒரு பாடியில் நம்ம உடம்புல செக்கப் பண்ணுறோமோ, ஸ்கேன் பண்ணி செக்கப் பண்ணுறோமோ, அதே போல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நான் எந்த நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறேன், நான் ஆதியிலே கொண்ட அன்பு எனக்குள்ளே இருக்கிறதா, இந்த தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் எப்படி ரியாக்ட் பண்ணி கொண்டிருக்கிறேன், என்னுடைய நோக்கங்கள் என்ன, நான் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன், இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம உட்கார்ந்து தியானிப்பது, ஆண்டவருடைய பாதத்தை முழுவதுமாய் பற்றி கொள்வதற்கு பேர் தான் கர்த்தருக்கு காத்திருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்க நம்முடைய வாழ்க்கையில் சோர்வுகள் வருகிற பொழுது, விரக்தி வருகிற பொழுது, அநேக வேளைகளில் விரக்தி நம்முடைய வாழ்க்கையை தாக்குகிறவா இருக்கிறது. நான் இவ்வளவுதான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், நான் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே நான் நினைக்கிற காரியங்கள் நடக்கிறது இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு விரக்திக்குள்ளே அநேக வேளைகளிலே நாம் போகிறது உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலே தைரியங்கள் குறைகிற பொழுது தனிமையிலே தேவனோடு கூட நம்ம நேரத்தை செலவிட வேண்டும், நம்முடைய நேரத்தை செலவிட வேண்டும். அப்பொழுது தேவனிடத்திலிருந்து நம்ம புது பலத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். தேவனிடத்திலிருந்து புது பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நியாயாதிபதிகள் புத்தகத்தில் நம்ம எப்தாவின் வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்குறோம். நியாயாதிபதிகள் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் எப்தாவை குறித்து நம்ம பார்க்குறோம். தன்னுடைய தகப்பன் வீட்டிலே சுதந்திரம் இல்லை என்று சொல்லி அவன் துரத்தி விடப்பட்டவன் அப்படின்னு சொல்லி அதிகாரங்கள் எழுதியிருக்கிறது. அவருடைய வாழ்க்கை குறித்து நமக்கு தெரியும். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் அவரை போருக்கு தலைமை தாங்கி அழைக்க வேண்டும் என்று சொல்லி அவரை கூப்பிட்ட பொழுது அவர் தன்னுடைய 11:11 வாசிக்கிறோம், தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. மிஸ்பா என்பதனுடைய அர்த்தம் காவல் கோபுரம் என்று சொல்லி பார்க்கிறோம். மிஸ்பா என்கிறதின் அர்த்தம் காவல் கோபுரம் என்று சொல்லி பார்க்கிறோம். மிஸ்பா ஒரு ஜெப இடம், மிஸ்பா ஒரு ஜெப இடம். நமக்கும் ஜெப இடம் தேவை, மிஸ்பா நமக்கும் தேவை. அன்னாளுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், அன்னாளுக்கு தேவாலயத்திலே தன்னுடைய இருதயத்தை ஊற்றிவிட ஒரு இடம் இருந்தது. அதே போல் எசேக்கியா ராஜாவுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் அவர் வியாதி வந்த பொழுது
அவர் வியாதி வந்த பொழுது வலது சுவர்ப்புறமாய் திரும்பி அவர் கர்த்தரை நோக்கி பார்த்தார் என்று சொல்லி அவருக்கு ஒரு இடம் இருந்தது, ஒரு மிஸ்பா இருந்தது அவருக்கு என்று சொல்லி பார்க்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது அவருக்கு ஒரு மேல் அறை இருந்தது. பலகணிகளை திறந்து தினமும் 3 வேளை எருசலேமை நோக்கி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் ஒரு இடத்தை குறித்து வைத்து நாம் எப்பொழுதாவது ஜெபிக்கிறோமா? நமக்கென்று சொல்லி ஜெப இடம் இருக்கிறதா? ஜெப நேரம் இருக்கிறதா? நாம் தேவனோடு கூட காத்திருக்கிறதற்கு இடத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரிடத்திலே காத்திருந்து கர்த்தரிடத்திலே நாம் தனிமையாக இருப்பதற்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாதபடிக்கு கர்த்தரிடத்தில் இருந்து நாம் கர்த்தரிடத்தில் புதுபலன் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு தனி இடத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி? அப்பொழுது தான் நம்முடைய புதுபலத்தினாலே ஆண்டவர் நிரப்புகிறவராக இருக்கிறார். புதுபலத்தாய் பெற்றுக்கொள்ள முடியும். செட்டைகளை அடித்து எழும்ப முடியும்னு சொல்லி பார்க்கிறோம். கழுகு தன்னை புதுப்பித்து கொள்ளுகிறது. கழுகை குறித்து கழுகினுடைய சரித்திரத்தை நம்ம படித்து பார்த்தோன்னு சொன்னால் அந்த கழுகு அநேக ஆண்டுகள் வாழக்கூடியது. ஆனால் தன்னுடைய முதிர்வுகளே அது தன்னை புதுப்பித்து கொள்ளுன்னு சொல்லி பார்க்குறோம். கண்மலையிலே போய் உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய இறகுகளை தன்னுடைய அலகுகளை எல்லாம் களைந்து விட்டு ஒன்றொன்றாய் நீக்கிவிட்டு அதெல்லாம் புதிதாய் வளருகிற வரை அது தனித்திருந்து அது மீண்டும் புது பலத்தோடு கூட திரும்பி வருகிறதை பார்க்கிறோம். அப்போ அதற்கு பின்பதாக தான் அது உயர பறந்து போகும். அப்படி தான் நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காத்திருந்து ஆண்டவரிடத்திலே பலனை பெற்றுக்கொண்டு புது பலனை பெற்றுக்கொண்டு உயர பறக்கிற பொழுது நாம் தாழ்வான காரியங்கள், நம்ம பார்க்கிற தோல்வியான காரியங்கள், நம்முடைய குற்ற உணர்ச்சிகள், இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நம்ம மேலே செல்ல முடியும். ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலனை கொடுத்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தரிடத்திலே காத்திருக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் நம்ம கடந்து வருவோம். கர்த்தரிடத்திலே காத்திருப்போம். நம்முடைய ஆண்டவரிடத்திலே பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம கர்த்தரிடத்திலே காத்திருக்கிறதுக்கு அதற்கென்று சொல்லி ஒரு நேரத்தை ஒதுக்குவோம், அதற்கென்று சொல்லி ஒரு நாளை ஒதுக்குவோம். அப்போ கர்த்தரிடத்திலிருந்து புது பலத்தை நம்மாலே பெற்றுக்கொள்ள முடியும். 4வது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம், ஆவியானவருடைய பலன். வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் 49வது வசனம். லூக்கா 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதே இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு தன்னுடைய சீஷர்களுக்கு கர்த்தர் சொன்ன காரியம் இது பார்க்குறோம். உன்னதத்திலிருந்து வரும் பலன் என்று சொல்லி பார்க்கிறோம். இது உன்னதத்திலிருந்து வரும் பலன் என்று சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறதை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னார், நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள், உன்னதத்திலிருந்து வருகிற பலன். கர்த்தருக்கு என்று சொல்லி நம்ம எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஆவியானவருடைய பலன் தேவை. கர்த்தரே தேவன் என்று சொல்லி நாம் நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஆவியானவருடைய பலன் தேவை. பிசாசினுடைய கிரியைகளை, சாபமான கட்டுகளை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஆவியானவருடைய பலன் தேவை. ஆத்துமாக்களை சந்திக்க வேண்டும், ஆத்துமாக்களிடத்திலே சத்தியத்தை சொல்ல வேண்டும், ஆத்துமாக்களை ரட்சிப்பின் பாதையில் நம்ம நடத்த வேண்டும் என்று சொன்னால் நமக்கு நிச்சயமாய் ஆவியானவருடைய பலன் தேவை. நம்ம எத்தனையோ வார்த்தைகளை பேசணும்னு சொல்லி சொன்னாலும் ஒன்றிலையும் கிரியை இருக்காது. ஆனால் ஆவியானவருடைய பலத்தோடு கூட நம்ம காரியங்களை கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுகிற பொழுது கர்த்தர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களிலே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட நமக்காய் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் ஆவியானவருடைய பலன் நமக்கு தேவை. அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் நம்மோடு கூட உறவாடுகிறவர், அவர் நம்மை பலப்படுத்துகிறவர், அவர் நாம் சாட்சிகளாய் வாழ நமக்கு உதவி செய்கிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால தான் அப்போஸ்தலர் நிருபம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும்
எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் என்று சொல்லி அதில் சொல்கிறதை பார்க்கிறோம். சீஷருடைய வாழ்க்கையில் நம்ம அதை பார்க்கலாம். சீஷருடைய வாழ்க்கையில் நம்ம அதை பார்க்கலாம். அவர்கள் மறுதலித்தார்கள், பயந்து ஓடினார்கள், பூட்டப்பட்ட அறைகளுக்குள்ளே தான் அவர்கள் இருந்தார்கள். அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி திகைத்து தான் இருந்தார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்ற பொழுது அவருடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறி போனது என்று சொல்லி பார்க்கிறோம். யார் அவரை மறுதலித்தாரோ, யார் அவர்களை விட்டு ஓடி போனாரோ அவர்கள் தைரியமாய் நின்றார்கள். அவர்கள் உலகத்தை கலக்கிறவர்களாய் மாறினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். உலகத்தை கலக்கினவர்களாய் மாறினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு 3:15 சொல்கிறார், ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவன் அவரை எழுப்பினார், நாங்கள் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறோம். அவ்வளோ ஒரு பெரிய மார்க்கம், ஒரு பெரிய யூத மார்க்கம் அவர்களுக்கு விரோதமாக இருந்தது. அவர்களை நீங்கள் அந்த இயேசு உயிர்த்தெழுந்ததை குறித்து சொல்லக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவர் சொன்னார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். நீங்கள் கொன்றீர்கள், தேவன் அவரை எழுப்பினார், அப்போ சாட்சியாய் அவர்கள் நின்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மறுதலித்தவர்கள் சாட்சியாய் நின்றார்கள். எப்படி நின்றார்கள்? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். அப்போஸ்தலர் 4:13 பார்க்கிறோம், பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களுக்குள்ளாய் ஒரு பெரிய தைரியம் வந்தது, பயம் அவர்களை விட்டு போய்விட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ ஆவியானுடைய பலன் அவருடைய வாழ்க்கையிலுடைய பின்பகுதிகளெல்லாம், சீஷர்களுடைய வாழ்க்கையினுடைய பின்பகுதிகளெல்லாம் நம்ம வாசித்து பார்ப்போம்னு சொன்னால் அவர்கள் எந்த இடத்துலையும் அதற்கு பின்வாங்கவே இல்லை. ஆண்டவரை அவர்கள் மறுதலிக்கவே இல்லை. எல்லாரும் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷம் பரப்பப்பட்டதற்கு மிக முக்கியமான காரணங்களாக இருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பொழுது இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நாம் சாட்சிகளாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலன் தேவை. நம்ம பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்கு நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. நம்ம அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையான காலங்களில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சவால் நிறைந்த ஒரு சூழ்நிலை நிறைந்த ஒரு காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலங்களிலே நாம் நம்மை அநேகருக்கு முன்பதாய் சாட்சியாய் நிற்க, ஆண்டவரை எடுத்து சொல்ல நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய பலன் தேவை. பிசாசை ஜெயிக்க பரிசுத்த ஆவியானவருடைய பலன் தேவை. நம்ம தேவ பலத்தை நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். முதலாவது நம்ம பார்த்தோம், தேவனுடைய நாமத்திலே பெரிய பலன் உண்டு. அதே போல் தேவனுடைய வார்த்தையிலே பலன் உண்டு. கர்த்தருக்கு காத்திருப்பதிலே பலன் உண்டு. தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்வதிலே பலன் உண்டு. நம்ம ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நம்ம பலவீனமான சூழ்நிலை இருப்போன்னு சொன்னால், நான் இன்னும் எனக்கு பலன் இல்லை, நான் முன்னேறி செல்ல முடியவில்லை, அப்படிப்பட்ட ஒரு நம்முடைய எண்ணம் நம்முடைய இருதயத்தை தாக்கி கொண்டிருக்குன்னு சொன்னால், இந்த மாலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். கர்த்தருடைய நாமத்தை பிடித்து கொள்ளுவோம். கர்த்தருடைய நாமத்திலே பெரிய பலன் உண்டு. கர்த்தருடைய வேதத்தை பிடித்து கொள்ளுவோம். கர்த்தரிடத்திலே காத்திருப்போம். தேவ ஆவியால் நிரப்பப்படுவோம். தேவநாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இந்த மாலை நேரத்தில், இந்த இரவு நேரத்தில் தேவன் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தெளிவாய் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் பலப்படுத்துகிற தேவனாக, நம்மை பலப்படுத்துகிற தேவன். அவரால் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஆமென் ஹல்லேலூயா. நமக்கு அவருடைய வார்த்தையில் நமக்கு பலன் உண்டு. அவருடைய நாமத்தில் நமக்கு பலன் உண்டு. ஆமென் ஸ்தோத்திரம். அவருக்காய் காத்திருக்கும் பொழுது, ஆமென் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது, ஆமென் ஸ்தோத்திரம், நாமே அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து காத்து கொண்டு இருக்கும் பொழுது தேவன் நம்மை பலப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. புது பலத்தினால் கர்த்தர் நிரப்புகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு பலனாய் காணப்படுகிறார். இந்த மாலை நேரத்தில் ஆண்டவரே ஹல்லேலூயா, நாங்கள் சாட்சியாய் வாழ, பரிசுத்தமாய் வாழ ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் எங்கள் சாட்சியை காத்துக்கொள்ள எங்களுக்கு உம்முடைய பலனை தாருங்க, பலன் தாருங்க. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில பலவீனப்பட்ட பகுதிகளில் இந்த இரவு நேரத்தில் கர்த்தருடைய பலன் ஆண்டவரே பூரணமாய் நிரம்புவதாக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கு நினைப்பூட்டின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் பற்றிக்கொள்ள, ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய நாமத்தில் இருக்கும் பலனை நாங்கள் பற்றிக்கொள்ள விசுவாச அறிக்கைகளை செய்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, உம்முடைய நாமத்தின் பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாருங்க. உம்முடைய வார்த்தையை உறுதியாய் பற்றிக்கொண்டு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய வேத வசனத்தில் தரித்திருந்து உம்முடைய வேத வசனத்தின் பலத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாருங்க. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் காத்திருந்து
இருந்து ஓ கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்பத்தக்கதான பலனை கர்த்தர் தாரும். ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, ஓ ஹalleluya, எங்களை சாட்சியா நிறுத்துகிறவரே, சாட்சி சொல்ல வைப்பவரே, ஓ ஸ்தோத்திரம், பரிசுத்தமாய் வாழ உதவி செய்கிறவரே, பலன் தாருங்க அப்பா. இருளான பகுதிகளிலே உம்முடைய பலன் காணப்படட்டும். பலவீனப்பட்ட பகுதிகளிலே உம்முடைய பலன் காணப்படட்டும். சோர்வின் பகுதிகளிலே உம்முடைய பலன் காணப்படட்டும். சவால்களின் மத்தியிலே உம்முடைய பலன் காணப்படட்டும் ராஜா. இந்த மாலை நேரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பலன் தாரும் என்று உம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை தேவனின் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டு சமூகத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாப்பும் அரவணைப்பும் விசேஷமாக பலனும் நாம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுவோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.